இந்த வீடியோவில் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் 2021 நடைபெற்ற தேர்தலினுடைய முடிவுகளை நம்ம முழுமையாக பார்ப்போம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஜனநாயகம் டிவி சேனலை. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி 2021 தேர்தல் முடிவுகளை பார்க்கோம். இப்போ பார்க்க இருப்பது முதலாவது திமுக அனிதா ராதாகிருஷ்ணன். திமுக கட்சி சார்பாக கூட்டணி சார்பாக அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வேட்பாளராக இருந்திருக்காங்க. இப்பொழுது கரண்ட் எம்எல்ஏவாக இருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த தொகுதியில் அவங்க தக்க வச்சுட்டு வராங்க. திமுக சார்பாக அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வேட்பாளராக இருந்திருக்காங்க. அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக வெற்றி பெற்றதாக பார்க்குறோம். 2021 திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் கடைசியாக நடந்த தேர்தல் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்கு. அவங்க வாங்கிய ஓட்டு நம்ம பார்க்கணுன்னா திமுக சார்பாக நின்ற அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்க வாங்கிய ஓட்டு 88,274 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் 50.58% வாங்கி திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறதா நம்ம பார்க்குறோம். இரண்டாவது இடத்துல இருப்பது அதிமுக சார்பாக வேட்பாளராக ராதாகிருஷ்ணன் அவர்கள் வேட்பாளராக இருந்திருக்காங்க. 63,011 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 36.10% ஓட்டு வாங்கி இரண்டாவது இடத்துல இருக்குது அதிமுக இரண்டாவது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். மூன்றாவது இடத்துல இருக்குது புதிதாக இரண்டாவது தேர்தலை சந்திக்கின்ற சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிற 2021 நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கு. முதல் முறையாக அநேக தொகுதிகளில் 2021 நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுடைய கட்சி மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கிறத பார்க்குறோம். என்டிகே குளோரியன் அவர்கள் வேட்பாளராக இருந்திருக்காங்க. நாம் தமிழர் கட்சி சார்பாக அவங்க வாங்கிய ஓட்டு பார்க்கணுன்னா 15,063 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 8.63% ஓட்டு வாங்கி மூன்றாவது இடத்துல இருக்குது நாம் தமிழர் கட்சி. நான்காவது இடத்துல யார் இருக்கான்னு பார்க்கணுன்னா அமமுக கட்சி சார்பாக வடமலை பாண்டியன் அவர்கள் வேட்பாளராக இருந்திருக்காங்க. 3,766 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 2.16% ஓட்டு வாங்கி நான்காவது இடத்துல இருக்குது அமமுக நான்காவது இடத்தை பிடிச்சிருக்க பார்க்குறோம். ஐந்தாவது இடத்துல இருப்பது 2021 சட்டமன்ற தொகுதியை நம்ம பார்த்துட்ருக்கோம். திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியின் முடிவுகளை அந்த எந்தெந்த ஓட்டு வாங்கினாங்கிறது விவரமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஐந்தாவது இடத்துல இருக்குது மக்கள் நீதி மையம், கமல் அவர்களுடைய கட்சி, நடிகர் கமலஹாசன் அவர்களுடைய கட்சி ஐந்தாவது இடத்துல இருக்குது. மக்கள் நீதி மையம் ஜெயந்தி அவர்கள் வேட்பாளராக இருந்திருக்காங்க. 1965 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 1.13% ஓட்டு வாங்கி ஐந்தாவது இடத்துல இருக்குது மக்கள் நீதி மையம் கட்சி. அடுத்தது ஆறாவது இடத்துல யார் இருக்கான்னு பார்க்கணுன்னா நோட்டா தான் ஆறாவது இடத்துல இருக்குது. 1054 ஓட்டு வாங்கியிருக்கு நோட்டா. எந்த கட்சிக்கும் ஓட்டு போட விருப்பம் உள்ளவங்க தேர்தல் ஆணையத்தால் கொடுக்கப்பட்டது தான் நோட்டா, அதில் போடலாம். அதில் 1054 பேர் யாருக்கும் போட விருப்பமில்லை என்று போட்டிருக்காங்க. இப்போது நம்ம முதல் 2 இடங்களில் இருக்கிற திமுக அதிமுகக்குள்ள ஓட்டு வித்தியாசத்தை பார்க்கணுன்னா வாக்கு வித்தியாசம் 25,263 ஓட்டு குறைவாக பெற்று அதிமுக தோல்வி அடைஞ்சிருக்கு. 25,263 ஓட்டு அதிகம் பெற்று கூடுதலாக பெற்று திமுக சார்பாக கூட்டணி சார்பாக அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. 25,263 ஓட்டு கூடுதலாக வாங்கி திமுக சார்பாக நின்ற அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். 2021 திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா பதிவான வாக்குகள் 2021 பதிவான வாக்குகளை பார்க்கணுன்னா 1,74,536 ஓட்டு பதிவாயிருக்கு. 71.20% ஓட்டு பதிவாகிறது பார்க்குறோம். திமுக கைப்பற்றியிருக்கு, மாற்றம் நடந்திருக்குன்றது நம்ம இந்த தொகுதியில் பார்க்குறோம். திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தொடர்ச்சியாக அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த தொகுதியை 4 தடவைக்கு மேலாக தக்க வச்சுட்டு வராங்க. அதன் இந்த வீடியோவில் நம்ம இப்போ கடைசியாக பார்க்குறோம்.